வணக்கம் ட்ரேடர்ஸ். மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு வெர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருந்துச்சு. இது பயங்கரமான ஒரு பாசிட்டிவான விஷயம். டியூஸ்டே அன்னைக்கு முகூர்த் ட்ரேடிங் அந்த சிபிஆர் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஸோ மண்டே அன்னைக்கு சிபிஆரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சதும் அண்டு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆனதும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவான விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான் இண்டிகேட் பண்ணுது. அண்டு சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்க சிபிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை போட்டுச்சுன்னா மேலே போகும், லோயர் லோ போட்டுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரேட் டீலின் காரணமாக கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 300-350 பாயிண்ட் வந்து கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் அவ்வளோ கேப் அப்பில் வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் வந்து இந்த R2க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது ப்ரைஸில் ஃபேக்டரின் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஃபர்தராக சப்போஸ் இந்த அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருங்க. ஸோ மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்சியோடைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி லிக்விடிட்டி வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மேலே வந்து 25,097, 25,020, 26,134, 26,276 அதுதான் வந்து ஆல் டைம். இதெல்லாம் மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், கீழே 25,699, 288 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாகவும் இருக்கும்.